வாத்தன்ன வாத்தன்ன சேதி சொல்லுங்க, ஒரு சேதி சொல்லுங்க. சேதி சொல்லணுமா? சொல்றேன். வாத்தன்ன வாத்தன்ன சேதி சொல்லட்டுமா? நான் ஒரு சேதி சொல்லட்டுமா? நல்ல சேதி சொல்லட்டுமா? சேதி சொல்லட்டுமா? வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான குளத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய குடிசை இருந்துச்சாம். அதுல ஒரு வயசானவரு ஒரு வாத்தை வச்சு வளர்த்துட்டு வந்தாராம். அந்த வாத்துக்கு என்ன பேரு தெரியுமா? வைட்டி. அந்த வாத்து அவருக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யுமா. இத அந்த குளத்துல இருந்த மத்த வாத்துங்க பார்த்து சிரிச்சு கேலி பண்ணிச்சான். அந்த மற்ற வாத்துங்க எல்லாம் சந்தோஷமா குளத்துல நீந்தி ஆட்டம் போட்டுட்டும் இருந்துச்சான். ஒரு நாள் வைட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்போ அத பார்த்த வேற ஒரு வாத்து அத கூப்பிட்டு பேசிச்சான். நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு அந்த வயசானவருக்கு உழைச்சிட்டு இருக்க? எங்களை எல்லாம் பாரு, நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீயும் என்னுடைய இனம் தானே? வா, வந்து எங்க கூட சந்தோஷமா இரு. அந்த வயசானவரை விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த வைட்டி சொல்லிச்சான், நான் சின்ன வயசுல யாருன்னே தெரியாம அடிபட்டு இருந்தப்போ எங்கேயோ விழுந்துட்டு இருந்தேன். அப்போ அவர் தான் என்னை காப்பாத்தி அடைக்கலம் கொடுத்தாரு. என்ன சின்ன வயசுல இருந்து இன்னும் பார்த்துட்டு வளர்த்துட்டு வராரு. இப்போ நான் வளர்ந்து தெம்பாயிட்டேன். அப்படின்றதுனால அவரை விட்டுட்டு வர முடியுமா என்ன? அது ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா? அதனால அவர் இறக்குற வரைக்கும் நான் அவர் கூட இருந்து இதே போல உதவிகளை செஞ்சுட்டும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். சோ நம்ம பெற்றோர்களும் நம்ம சிறு வயதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க இல்லையா? நாமளும் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்மளால ஆன உதவிகளை செஞ்சு அவங்கள காப்பாற்றணும். பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும்னு இல்லை, இப்பவே வீட்டுல சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு செய்யலாம். ஓகேவா? பாய்.